வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இது BabaRK Tech யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. ஸோ இன்னைக்கு யூடியூப் ஷார்ட் சீரிஸோட 31வது எபிசோடு. இந்த எபிசோட் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது. ஒரு மொபைலை வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறதுங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பிரித்து மேய போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மொபைலில் நம்ம 2 விதமாக வீடியோ எடுப்போங்க. போர்ட்ரேட்டில் வீடியோ எடுப்போம், அதாவது இந்த மாதிரி மொபைலை வச்சுட்டு வீடியோ எடுப்போம். ரெண்டாவது லேண்ட்ஸ்கேப், இப்படி மொபைலை திருப்பி வச்சுட்டு வீடியோ எடுப்போம். இந்த ரெண்டத்தில் லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். முக்கால்வாசி எல்லா வீடியோஸுமே யூடியூப்பில் லேண்ட்ஸ்கேப்பில் தான் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடுவில் நான் நிற்கிறேன், பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. நிறையா விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஒரு ரூமில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் இதுவே நீங்கள் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறீங்கன்னா நிறைய விஷயத்த உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அந்த வீடியோ பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுங்க. அப்போ இந்த போர்ட்ரேட்டில் எடுக்கிற வீடியோஸ்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட்டில் நீங்கள் அதாவது இந்த மாதிரி எடுக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஷார்ட்ஸு. 1 மினிட்டுக்கு நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுக்கிற வீடியோஸை ஷார்ட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து புது சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்டுக்கு போர்ட்ரேட் வீடியோஸை நம்மளால் எடுத்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிற டேப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டினதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ அதுலேயும் சேம் நீங்கள் வீடியோ போர்ட்ரேட்டில் தான் எடுப்பீங்க. பட் 15 செகண்டு தான் வந்துட்டு அந்த கிளிப் இருக்கணும். ஸோ 15 செகண்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்டோரிஸை வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ போர்ட்ரேட் வீடியோஸை ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லேண்ட்ஸ்கேப் வீடியோஸை நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் போர்ட்ரேட்டில் வீடியோ எடுத்து அதை நார்மல் வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் பிளாக் பார்ஸ் வந்துட்டு தெரியும். அந்த வீடியோ பார்க்கவே வந்துட்டு அசிங்கமாக இருக்கும். ஸோ யாருமே அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸு ஸ்டோரிஸ் இதை போடுறதுக்கு மட்டும் போர்ட்ரேட்டில் வீடியோஸ் எடுங்க. மற்றபடி எப்போயுமே லேண்ட்ஸ்கேப்லேயே வீடியோ எடுங்க. அதுதான் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு என்ன மாதிரியான கண்டென்ட் வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.